சோ இதுதான் நான் சொன்ன மூவ்மெண்ட். இதுதான் ஆண் உயிரணு ஸ்பர்மோட மூவ்மெண்ட். ரியல் ஸ்பர்ம் இது இந்த 3 டெஸ்ட்களையும் பண்ணி பார்த்து இதுல பாசிட்டிவ் ஆயிடுச்சு, ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னா நீங்க அணியக்கூடிய ஜட்டி அப்படிங்கிறது பொதுவா இந்த ட்ரையாங்கிள் டைப் ஜட்டி அணியறத விட தினமும் சுய இன்பம் அனுபவிக்கிற பேர் வழின்னு சொல்லிட்டு தினமும் இந்த விந்துவை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஒரு பெரிய டவுட் என்னன்னா, இதனால நம்மளுக்கு உயிரணு குறையுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, பிளஸ் இப்போ நார்மலாவே கொஞ்சம் குறைவா தான் இருக்கு உயிரணு அப்படின்னா அதை எப்படி இயற்கையான முறையில இன்க்ரீஸ் பண்ணலாம், என்ன உணவுகள் சாப்பிட்டா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா. எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைய தேதிக்கு நிறைய திருமணங்கள், நிறைய கப்புள்ஸ் குழந்தையின்மை பிரச்சனையினால அவதிப்படுறாங்க. ப்ராப்ளம் ஒன்று பெண்கள் கிட்ட இருக்கலாம், இல்லைன்னா ஆண்கள் கிட்ட இருக்கலாம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் மெயினான விஷயமே அவங்க உடம்புல எவ்வளவு உயிரணு இருக்கு, அவங்க விந்துல எவ்வளவு உயிரணு இருக்கு அப்படிங்கிற பிரச்சனை தான் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. குறைவாதான் உயிரணுக்கள், ஆண் உயிரணுக்கள் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சோ எப்படி நம்ம இந்த விந்துவில அதிகமான உயிரணுக்களை கொண்டு வர முடியும், எதனால குறையுது, என்ன காரணங்களால குறையுது, எப்படி இதை சரி செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான வீடியோ. வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். பொதுவா செமன் டெஸ்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி செமன் எடுத்து அதுல முக்கியமா 3 விஷயங்களை பார்ப்பாங்க. ஒண்ணு இந்த எண்ணிக்கை, இந்த ஸ்பர்முகளோட எண்ணிக்கை. இந்த ஒரு உயிரணு இதான் இப்ப படத்துல காமிச்சிட்டு இருக்கேன். இது இப்படிதான் ஸ்விம் பண்ணி நீச்சல் அடிச்சு போகும். இதோட நீச்சல் அடிக்கும் திறன் எப்படி கரெக்டா இதால மூவ்மெண்ட் பண்ண முடியுதா, உயிரணுவோட மூவ்மெண்ட், இதோட அசைவுகள் கரெக்டா இருக்கா அப்படிங்கறதையும் பார்ப்போம். சோ இதுதான் நான் சொன்ன மூவ்மெண்ட். இதுதான் ஆண் உயிரணு ஸ்பர்மோட மூவ்மெண்ட். ரியல் ஸ்பர்ம் இது எப்படி மூவ் ஆகுறதுங்கிறத இப்ப நம்ம மைக்ரோஸ்கோப் வழியா பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்படிதான் நீச்சல் அடிச்சு போகும். இந்த 3 டெஸ்ட்களையும் பண்ணி பார்த்து இதுல பாசிட்டிவ் ஆயிடுச்சு, ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போவோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இது 3 வாட்டியாவது நம்ம பண்ணி பார்க்கணுங்க. ஒரே வாட்டி பண்ணி நம்ம டென்ஷன் ஆகி மன சோர்வு அடைஞ்சிடக்கூடாது. அட்லீஸ்ட் 3 வாட்டியாவது வெவ்வேறு டைம்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு லேபா பார்த்து இந்த டெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா லேபுக்கு லேபு இந்த ரிசல்ட் வேறுபடும் அப்படிங்கிறதுனால இதுல அனுபவம் வாய்ந்த லேபுக்கு போய் நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறது முக்கியம். பொதுவா ஆண்களுக்கு உயிரணுக்களோட எண்ணிக்கை ஏன் குறையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குங்க. ஒண்ணு தொழிற்சாலை. இந்த தொழிற்சாலையில உற்பத்தி குறைவா இருக்கலாம். அதாவது டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விதைப்பையில இருந்தா உற்பத்தி நடக்குது. இதுல இருக்கக்கூடிய ஜெர்ம் செல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல் இருக்கு. இந்த ஜெர்ம் செல்கள் தான் இந்த ஆணோட உயிரணுவை உற்பத்தி பண்ணக்கூடிய இடம். இதே டெஸ்டிஸ்ல தான் லேடிக் செல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செல் இருக்கு. இந்த லேடிக் செல் மூலமா டெஸ்டோஸ்டிரோன் அப்படின்னு ஆண்களுக்கு தேவையான ஹார்மோன் உற்பத்தியும் இங்கதான் நடக்குது. இந்த 2 செல்ல லேடிக் செல்லோட திறமை கொஞ்சம் ஜாஸ்தி, கொஞ்சம் பிரச்சனையை தாங்கக்கூடிய திறன் ஜாஸ்திங்கிறதுனால டெஸ்டோஸ்டிரோன் அளவுகள் ஆண்களுக்கு நார்மலா இருக்கலாம். ஆனா ஜெர்ம் செல்லால சின்ன ஒரு பிரச்சனையும் தாங்க முடியாது. அதனால ஜெர்ம் செல்லுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது உற்பத்தி குறைஞ்சு போயிடும். சோ அதனால இந்த உற்பத்தியே இங்க இருந்து குறைவா இருக்கலாம், ஒரு காரணம். 2வது விஷயம், இங்க உற்பத்தி கரெக்டா இருக்கு, உயிரணுக்கள்லாம் நல்லாவே உற்பத்தி ஆகுது. ஆனால் இங்க உற்பத்தி ஆன அந்த ஸ்பர்ம் உயிரணு இந்த டியூப் வழியா வெளியே வரணுங்க. இதுதான் வாஸ்ட் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க எப்படி டைமிஸ் இந்த இடத்துல இருந்து அப்படியே மேல வரணுங்க. இப்படியே மேல ஒரு பெரிய டிராவல், லாங் டிராவல் தான் தாண்டி இங்க செமினல் வெசிக்கிள் இருக்கும், ஸோ ப்ராஸ்டேட் இருக்கும். ஸோ இந்த ஏரியால போய் ஜாயின் ஆயிருங்க. இந்த இடத்துல ஜாயின் ஆகி அதுக்கப்புறமா வெளியே வரும். ஸோ அந்த டியூப் வழியா உங்களுக்கு வெளியே விந்து வருது. ஸோ இந்த ப்ராசஸ், இந்த ஜர்னியில வெறும் ஸ்பர்ம் மட்டும் இல்லாம ஆண் உயிரோட சேர்ந்து அந்த லிக்விடு, ஜெல்லு இதெல்லாம் ப்ரொடக்ஷன் ஆகுது. அதெல்லாம் கரெக்டா உற்பத்தி ஆகி ஒரு விந்துவா அது உருமாறி வெளியே வருது. இப்போ பிரச்சனை இந்த பாத்வேல ஒரு ப்ராப்ளம், ஏதாவது தடை இருக்கலாம், தடைகள் இருக்கலாம். இந்த ரோடு பிளாக் மாதிரி இங்க ஏதாவது பிளாக் இருக்கலாம். அதனால நம்மளுக்கு உயிரணு குறையலாம். 2 காரணங்கள் தான் மேஜர் காரணங்கள். சோ இதுல ஃபர்ஸ்ட் தடைகள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு முதல் விஷயமா நான் சொல்லக்கூடிய விஷயமே இப்போ டெஸ்டிஸ்ங்கிறது, இந்த விதைங்கிறது எங்க இருக்குங்க, விதை பையில இருக்கு. அந்த விதை பைங்கிறது எங்க இருக்குங்க, உடம்புக்கு வெளியே இருக்கு. கொஞ்சம் நம்ம எந்த ஒரு உறுப்பாவது உடம்புக்கு வெளியே ஆண்டவன் படைச்சிருக்கானா ஆண்களோட உடம்புல, ஆனா இந்த விதைப்பையை மட்டும் கொஞ்சம் தள்ளி படைச்சிருக்கான். அதுக்குன்னு ஒரு தனி பவுச் கொடுத்து
அந்த விதைப்பையை கொடுத்து நம்மளோட ஒரிஜினல் உடம்பை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி ஒரு தனி பேக், தனி பை ஏன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அது ஹீட்டை தாங்கக்கூடிய தன்மை அதுக்கு கிடையாது, கம்மி விதைக்கு. அதனால வந்து அந்த ஹீட், நம்ம உடம்பு வந்து ரொம்ப வெப்பம் மிகுந்த உடம்பு, அந்த உடம்புக்குள்ளார டெஸ்டிஸ் இருந்துச்சுன்னா, விதை இருந்துச்சுன்னா உற்பத்தியே நடக்காது, ஸ்பர்ம் உற்பத்தியே நடக்காது. அதனாலதான் ஆண்டவனே வந்து நம்ம விதைகளை வந்து தள்ளி வச்சு உடம்பை விட்டு கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில அதிகமான வெப்பம் உள்ள ஹீட் உள்ள என்விரான்மெண்ட்ல நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணும். இப்போ லாரி டிரைவரா இருக்கீங்க அப்படின்னா, லாரி டிரைவர்ஸ் வந்து லாங் டிராவல் போக வேண்டிய சிச்சுவேஷன், உட்காந்துக்கிட்டே போகணும், அந்த இன்ஜினோட ஹீட் அந்த இடத்துல வந்துகிட்டே இருக்கும், அந்த சீட்டு மேல பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால வந்து அவங்களுக்கு உற்பத்தி குறைபாடு ஏற்படலாம். இன்னொன்று வந்து லேப்டாப், இப்போ ஒரு லேப்டாப் வச்சிருக்கிறோம், அந்த லேப்டாப் வச்சு மடியிலே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அதோட ஹீட்டை பத்தி கவலைப்படாம. அந்த லேப்டாப் ஹீட்டுனாலையும் உற்பத்தி பாதிக்கும், ஆண் உயிரினோட உற்பத்தி பாதிக்கும். இப்போ நீ ஒரு விவசாயி நிறைய இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் பெஸ்டிசைட்ஸ், இதனாலேயும் வந்து உற்பத்தி பாதிக்கும். ஏன்னா இந்த பெஸ்டிசைட் மருந்துகள்லாம் வந்து ஸ்பர்ம் உற்பத்தியை குறைக்கக்கூடியதா நிறைய ஆராய்ச்சிகள்ல ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு தோட்ட வேலை செய்பவராக இருந்தா அங்கேயுமே வந்து ஹெர்பிசைடுன்னு சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகள் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அந்த தோட்ட வேலை செய்பவராக இருந்தாலும் அவங்களுக்குமே இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம், உற்பத்தி குறையலாம். இன்னொன்று வந்து எக்ஸ்ரே லேப்ல வேலை செய்றீங்க அப்படின்னா அங்க வந்து லேப்லலாம் ரேடியேஷன் ஜாஸ்தி. அந்த ரேடியேஷன், அந்த கதிர்வீச்சுக்கு தொடர்ந்து நம்ம உள்ளாகும் போது அந்த கதிர்வீச்சினாலேயும் இங்க உற்பத்தி குறையலாம். ஸோ அப்போ இதுக்கெல்லாம் என்ன தீர்வுனா, நம்ம அந்த வேலையை விட்டு வேற வேலைக்கு மாறுறது தான் ஒரே தீர்வு. இதுக்கு வேற ஒரு மாற்று கிடையவே கிடையாது. ஸோ நீங்க என்ன வேலை செய்றீங்க, என்ன மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்ல இருக்கிறீங்க, ஒரு வெப்பமான சூழ்நிலையில இருக்கீங்களா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணுங்க. அதை நீங்க அவாய்ட் பண்ணீங்கனாலே பெரிய பெரிய பிரச்சனைகளை தவிர்த்தரலாம் அப்படிங்கிறது மெயினான பாயிண்ட். அடுத்த விஷயம், இப்போ வந்து அடிபடாம பாத்துக்கணுங்க. இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஆர்கன். ஒரு கிரிக்கெட் விளையாடுறீங்க, கிரிக்கெட் பந்து பட்டு அடிபட்டு, ஏதோ ஒரு காரணத்தினால பைக்ல இருந்து ஓடிட்டு போனீங்க, கீழே விழுந்தீங்க, அடிபடுது. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால அடிபட்டுருச்சு அப்படின்னா அந்த அடிபட்டதுனால கூட அப்ஸ்ட்ரக்ஷன் உருவாகலாம் அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அப்போ அந்த பிரச்சனையை நீக்க ட்ரை பண்ணலாம். அதனாலையும் தடை ஏற்படலாம், அடிபடக்கூடாது. மூணாவது விஷயம், ஏற்கனவே இந்த இடத்துல வேற ஏதாவது அறுவை சிகிச்சைகள் பண்ணியிருக்கிறாங்க, பைல்ஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, வேற ஏதாவது இந்த பெல்விக் ஏரியான்னு சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் வேற ஏதாவது சர்ஜரி, அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து இதை பாதிக்கலாம். அப்படிங்கிறதுனால அந்த விஷயம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எந்த அளவு அந்த அறுவை சிகிச்சையை பொறுத்து நம்ம எந்த அளவுக்கு அதை ரிட்டர்ன் பண்ண முடியும், அந்த அப்ஸ்ட்ரக்ஷனை நீக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மூணாவது விஷயம். நாலாவது விஷயம், சில வெயின்ஸ், வெரிகோசீல் அப்படின்னு சொல்லிட்டு சில கட்டிகள் மாதிரி உருவாகலாம். அந்த வெரிகோசீல் கட்டிகள், அது நரம்பு முடிச்சுகள், வெரிகோஸ் வெயின்ஸ் பார்த்துருப்பீங்கல்ல, காலில் நரம்பு முடிச்சுகள் இருக்குல்ல, அதே வெரிகோஸ் வெயின்ஸ் நரம்பு முடிச்சுகள் இங்கே ஏற்படலாம். அதுதான் வெரிகோசீல். அந்த நரம்பு முடிச்சுகளை நீக்கி மறுபடியும் அந்த அப்ஸ்ட்ரக்ஷன், அந்த தடைகளை நீக்கிட்டோம்னா, அந்த வெரிகோசீலை நீக்கிட்டோம்னா மறுபடியும் வந்து ஸ்பர்ம் வந்து உயிரணு வந்து ஈஸியா வெளியே வரதுக்கான வாய்ப்பை உண்டாக்குறோம். ஸோ இது நாலாவது விஷயம். வெரிகோசல் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். அதை வந்து டாக்டர் தான் டெஸ்ட் பண்ணி சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்ஸ்ட்ரக்ஷன் காஸ் பண்ணும். ஸோ இதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். இதை வந்து திருப்பி கொண்டு வந்துடலாம், நார்மலுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். இது வரைக்கும் நான் சொன்னதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ். அப்புறம் அஞ்சாவது, தொற்று கிருமிகள், ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துச்சு, வலி வீக்கம் உங்க டெஸ்டிஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த வலி வீக்கம்க்கு என்ன இது பண்ணுவோம்னா ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள் கொடுத்து அதை சரி பண்ணுவோம். ஸோ இந்த தொற்று கிருமிகள் சரி பண்ணிட்டோம்னா அதனாலேயும் வந்து நம்மளுக்கு திருப்பி நார்மல் நிலைமைக்கு உயிரணுக்களோட ப்ரொடக்ஷன் வந்துடும், ஆண் உயிரோடு நார்மலா வெளியே வர வாய்ப்பு உருவாகும். ஆறாவது விஷயம், சின்ன சின்ன கட்டிகள், சிஸ்ட்ன்னு சொல்லுவோம், அந்த சின்ன சின்ன சிஸ்டிக் கட்டிகள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏழாவது விஷயம், ஏற்கனவே சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க, இப்போ 2 குழந்தை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சர்ஜரி பண்ணினாங்க அப்படின்னா, சர்ஜரினா வந்து இதுதாங்க சர்ஜரி, இதை கட் பண்ணிடுவாங்க. இந்த 2 டியூபையும் கட் பண்ணி 2 பக்கமும் முடிச்சு போட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த பக்கம் வெளியே ஸ்பெர்ம் வரதுக்கான வாய்ப்புகளை நம்ம டோட்டலா கட் பண்றோம். ஆனா திருப்பி குழந்தை வேணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா, உருவாச்சுன்னா, அப்ப மறுபடியும் அதை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி மறுபடியும் ரீஜாயின் பண்றது அப்படிங்கிறது தான் ஒரே தீர்வு. இதுவும் ஒரு காரணம் உயிரணு வெளியே வராம இருக்கிறதுக்கு. அப்புறம் 8வது முக்கியமான காரணம் பாருங்க, சில பேர் உடம்பை ஏத்துற பேர் வெளின்னு சொல்லிட்டு ஸ்டீராய்டு சாப்பிடுவாங்க. அனபாலிக் ஸ்டீராய்டு மாத்திரைகள் இருக்கு. இப்ப அந்த மாத்திரைகள்லாம் என்ன பண்ணுவோம்னா நம்ம தசைகளை வந்து நல்ல உறுதியாக்கும். இந்த அனபாலிக் ஸ்டீராய்டு மாத்திரைகளோட ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம தசைகளை உறுதியாக்கி ஸ்ட்ராங் ஆக்கி விதைகளை சுருங்க செஞ்சிடும்.
ஸோ விதைகளை சுருங்க செஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல இருந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன், உயிரணு ப்ரொடக்ஷன் நடக்காது. அதனால நம்ம பயங்கரமான எக்ஸசைஸ் பண்றீங்க அப்படின்னா எக்ஸசைஸோட நிறுத்திக்கங்க. அந்த எக்ஸசைஸை பூஸ்ட் பண்ற பேர் வழின்னு ஸ்டீராய்டு மாத்திரைகள்லாம் சாப்பிட்டீங்கன்னா அதோட சைடு எஃபெக்டா உங்களுக்கு ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் குறையலாம், உயிரினோட ப்ரொடக்ஷன் குறையலாம் அப்படிங்கிறத தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸசைஸ் பண்ற எல்லாரும். 9வது விஷயம் என்ன தெரியுங்களா? என்ன ஒரு ப்ராப்ளமும் இல்லை, வெறும் மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், பயங்கரமான ஒரு டென்ஷன்ஃபுல் ஜாப்ல இருக்கிறீங்க, ஒரு வேலையில இருக்கீங்கன்னா அந்த வேலையினால கூட உங்களுக்கு ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் குறையலாம். ஸோ அப்ப அந்த டென்ஷன்ஃபுல் ஜாப்ல இருந்து மாறுறது இன்னொரு தீர்வு. கடைசியா 10வது விஷயம், உடம்பு குண்டா இருக்கிறவங்க, ரொம்ப ஒபீஸா இருக்கிறவங்க, ரொம்ப உடல் பருமன் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணணும்? உடல் எடை குறைப்பை மேற்கொள்ளணும். உடல் எடை குறைச்சாங்கன்னா மறுபடியும் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நார்மலாகி நார்மல் நிலைமைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வரைக்கும் 10 காரணங்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து சில பிரச்சனைக்குரிய காரணங்களுக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய டவுட்டு, தினமும் சுய இன்பம் அனுபவிக்கிற பேர் வழின்னு சொல்லிட்டு தினமும் இந்த விந்துவை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஒரு பெரிய டவுட் என்னன்னா, இதனால நம்மளுக்கு உயிரணு குறையுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா கிடையாது. இது நிறைய ஆராய்ச்சிகள் பண்ண அதில் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மாதிரி டெய்லி சுய இன்ப பழக்கம் பண்ணி விந்துவை வேஸ்ட் பண்ணினா கூட அந்த உயிரணுவோட உற்பத்தி நார்மலாக தான் இருக்கும், அது குறையாது. ஸோ இதனால இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய குழந்தையின்மை பிரச்சனை ஏற்படாது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். ஸோ இது ஆண்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக தான் இருக்கும். அடுத்து பிரச்சனைக்குரிய காரணங்கள்ங்க, இது குணப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். கிளெனிஃபெல்டர் சிண்ட்ரோம்னு பரம்பரை காரணங்களால வரும். கால்மேன் சிண்ட்ரோம், ஒய் குரோமோசோம் டெலிஷன், இதெல்லாம் ரொம்ப அரிதான காரணங்கள். இதை நம்ம குணப்படுத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அடுத்து ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ்னால வரலாம். இந்த ஹார்மோன்னால இங்க உற்பத்தி குறையலாம். இந்த ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஒருவேளை திருப்பி அந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நார்மலுக்கு வரலாம், இல்ல வராமையும் போகலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஏற்கனவே ரெட்ரோகிரேட் எஜாக்குலேஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த இடத்துல எஜாக்குலேஷன், அதாவது வெளியே விந்து வரும்போது வெளியே வரதுக்கு பதிலாக பின்பக்கம் யூரினரி பிளாடர், மூத்திரப்பைக்குள்ளார செமன் விந்து போறதுக்கான வாய்ப்பு தான் ரெட்ரோகிரேட் எஜாக்குலேஷன். அந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த இன்ஃபர்டிலிட்டி, குழந்தையின்மை ப்ராப்ளம் ஏற்படலாம். இதை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். யூரின்ல செமன் விந்து கலந்து வெளியே வரும். சோ சில குணப்படுத்த முடியாத கண்டிஷனுக்குலாம் போகும்போது அப்பதான் நம்ம ஆர்டிபிஷியல் மெத்தடுக்கு போறோம். அதாவது ஏற்கனவே இங்க ஸ்பெர்ம் இருக்கு, உயிரணு இருக்குன்னா அந்த உயிரணுவை வெளியே எடுத்து ஆர்டிபிஷியலா செயற்கை முறையில கரு உண்டாக செய்தல் அப்படிங்கிற டெக்னிக்கு போகலாம். இல்லைன்னா அடாப்ஷன் அப்படிங்கிற குழந்தையை தத்தெடுக்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். பிளஸ் இப்போ நார்மலாவே கொஞ்சம் குறைவா தான் இருக்கு உயிரணு அப்படின்னா அதை எப்படி இயற்கையான முறையில இன்க்ரீஸ் பண்ணலாம், என்ன உணவுகள் சாப்பிட்டா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய உணவுகள் இருக்கு. உணவுகளோட முக்கியம் ரெகுலர் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது. நார்மல் ஏரோபிக் எக்ஸசைஸ், நான் சொன்ன வெயிட் ட்ரைனிங் எக்ஸசைஸ் கூட பண்ணலாம், ஆனா ஸ்டீராய்டு தான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனா நார்மலா எக்ஸசைஸ் பண்றதுங்கிறது கண்டிப்பா ரத்த ஓட்டத்தை அதிகரிச்சு உயிரணுவோட உற்பத்தி அதிகரிக்கும். வாக்கிங், ஜாகிங், ஸ்விம்மிங், சைக்கிளிங் எல்லாமே நல்லதுதான். சைக்கிளிங் நல்லதுதான், ஒன்றும் பயப்படாதீங்க. யோகா, மெடிடேஷன் பண்ணி உங்க ஸ்ட்ரெஸ் அளவுகள், மன அழுத்த அளவுகளை குறைங்க. ஆட்டோமேட்டிக்கா அங்க உற்பத்தி அதிகமாகும். முக்கியமான விஷயம், தண்ணி அடிக்கிறீங்க அப்படின்னா இந்த புகை பிடிச்சீங்கன்னா கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிருங்க. புகை அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல் உயிரணு உற்பத்தியை குறைச்சிடும். தண்ணி அடிக்கிறீங்க, ஆல்கஹால் சாப்பிடுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது நீங்களா தேடிக்கிட்டே வேணாம், யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீங்க குழந்தை வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தண்ணி அடிக்கிறதையும் குடிக்கிறதையும் நிறுத்துங்க. நீங்க அணியக்கூடிய ஜட்டி அப்படிங்கிறது பொதுவாக இந்த ட்ரையாங்கிள் டைப் ஜட்டி அணியறதை விட பாக்ஸர் டைப், அதாவது இந்த மாதிரி நார்மல் இருக்கு இல்லையா, டிராயர், இந்த மாதிரி டிராயர் அணியிறது அட்வைசபிள். அட்லீஸ்ட் குழந்தை பிறக்கிற வரைக்குமாவது இந்த மெத்தட் நார்மல் ட்ரையாங்கிள் முக்கோண ஜட்டியை தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரி பாக்ஸர் ஜட்டியை அணிங்க. கொஞ்ச நாளைக்கு அணிந்து பாருங்க. உங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த டைட்னஸ்னால ஒருவேளை உற்பத்தி குறைஞ்சிருக்கலாம், ஸ்பெர்ம் உயிரினோட உற்பத்தி. ஸோ இது லூஸான காட்டன் ஜட்டிகள் இந்த மாதிரி அணியும் போது மறுபடியும் அந்த உயிரணு உற்பத்தி அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்புறம் என்ன உணவுகள் பாத்தீங்கன்னா 2-3 உணவுகள் இருக்கு. ஏலக்காய். ஏலக்காய் இப்போ நம்ம ஒரு 2 ஏலக்காய்ங்க டெய்லி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி மென்று சாப்பிட்டாலே போதும். இந்த ஏலக்காயில இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் நம்மளோட உயிரணு உற்பத்திக்கு நல்லது. ஸோ அதனால ஏலக்காய் நீங்க ரெகுலரா உங்க டயட்ல சேர்த்துக்கலாம். ஆனா ரொம்ப அதிகமா சேர்த்தக்கூடாது, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அந்த 2 ஏலக்காயை நல்லா மென்று சாப்பிட்டுட்டு சுடுதண்ணி குடிங்க நைட்ல. இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் வாய் துர்நாற்றமும் போகும்.
அடுத்து ரெண்டாவது விஷயம் கீரைகள்ங்க. ஸ்பினாக் வகை இந்த கீரைகள்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, ஃபோலேட் சத்துக்கள். இந்த ஃபோலேட் சத்துக்கள் தான் வந்து உங்க ஸ்பர்மோட ஷேப், நான் வீடியோட ஆரம்பத்துல சொன்னல வடிவம், அந்த வடிவம் வந்து நார்மலா இருக்கிறதுக்கு ஃபோலேட் சத்து அப்படிங்கிற வைட்டமின் சத்து முக்கியம். அது கீரைகள்ல அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால ரெகுலரா கீரைகள் எடுத்துக்கிறத ஒரு பழக்கமா வச்சுக்கோங்க. அடுத்தது வாழைப்பழம். வாழைப்பழம்ல வந்து வைட்டமின் ஏ, B1C அப்படிங்கிற சத்துக்கள் இருக்கு. ஸோ இந்த வாழைப்பழம் வந்து ரெகுலரா ஒன்று சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது மாதுளை. இந்த மாதுளை பாமிகிரனேட்லயும் இந்த உயிரணு உற்பத்திக்கு தேவையான பல சத்துக்கள் இருக்கு. அதனால ரெகுலரா மாதுளை சாப்பிட்றத ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து வால்நட். வால்நட் அப்படிங்கிறது நம்ம கடைகள்ல கிடைக்கும். இந்த வால்நட்டுக்கு வந்து குறிப்பா வந்து ஆண் உயிரணு உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கு, இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் இருக்கு. அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தா கண்டிப்பா ரெகுலரா வந்து முட்டை நீங்க உணவுல சேர்த்துக்கங்க. முட்டையும் வந்து மீனும் வந்து இந்த விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணும். மற்றபடி நல்ல ஃபுல்லா பேலன்ஸ்டு டயட்டா நல்ல ஆகாரமா சாப்பிடுங்க. எல்லா சத்துக்களும் தேவை இந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கு. ஸோ ஓரளவு உங்களுக்கு ஆண் உயிரணு உற்பத்தி எப்படி அதிகப்படுத்தலாம், என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஆப்போசிட் பெண்களுக்கான முறைகள் என்ன, அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்தும் வீடியோ நான் போட போறேன் அடுத்து. ஸோ இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு அவேர்னஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.